ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க வைல்டு வைல்டு பஞ்சாப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 49 minutes இருக்கு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி படமா வந்திருக்கு. இப்போ இந்த படம் நல்லா இருக்கா இல்லையா, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிம்ராபேட் சிங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சன்னி சிங், பட்ரிலேகா பால், ராஜேஷ் ஷைன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். வைஷாலி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கண்ணே அப்படின்றவங்கள பிரேக்கப் பண்ணிடுறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாஸ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. இவரு பாத்தீங்கன்னா பயங்கரமான அப்செட் ஆயிடுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்றாங்க. அதுவும் பஞ்சாபை சுத்தி போலாம் அப்படின்ட்டு. அதுவும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வைஷாலியோட கல்யாணத்தை நிறுத்திட்டு அவங்க கிட்ட ஒரு பஞ்சு பேசணும் அப்படின்றதுக்காக கிளம்புறாங்க. போற வழியில என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, இவங்க கடைசியில் அந்த கல்யாணத்துக்கு போனாங்களா இல்லையா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப நீட்டா காமெடி கலந்து சொல்லியிருக்க படம் தான் வைல்டு வைல்டு பஞ்சாப். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க பாருங்க, அல்டிமேட்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்திருக்கோம். ஸ்டோரி பிளாட் வைஸ் புதுசா எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க டைலாக்ஸ்ல அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டைலாக்குமே பார்க்கறதுக்கு பக்காவா இருக்கு. அதுவும் தமிழ் டப்பிங்லேயே நல்லா இருக்குன்றப்ப ஒரிஜினல் விஷயம் கண்டிப்பா இன்னும் சூப்பராகவே இருக்கும். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் அது கொஞ்சம் சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம். படத்தோட மியூசிக்கை பத்தி சொல்லி ஆகணும். அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அது பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்திருக்கோம். ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அதனாலேயே நமக்கு படம் கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அங்கங்க ஒரு சில அடல் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.